வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு டாபிக் என்ன அப்படின்னா அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இது கடந்த ஒரு 10 வருடத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 1, குரூப் 4ல் இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முழுசாக வீடியோவை பாருங்கள். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனும் அரசுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமைகளை தான் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற மாதிரி வரையறுத்திருக்காங்க. ஸோ இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது எப்போ இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துக்குவாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 சேர்த்துப்பாங்க. ஸோ ஒரிஜினல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது, அதாவது நவம்பர் 26, 1949 அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அடுத்து இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்தாங்க. அடிப்படை கடமைகள் உருவாக்கப்பட்ட போது 10 கடமைகள் தான் வரையறுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ தற்போது 11 கடமைகள் அடிப்படை கடமைகளாக இருக்கு. கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதாவது அடிப்படை கடமைகள் உருவாக்கப்பட்ட போது எத்தனை கடமைகள் இருந்துச்சு அப்படின்னா 10 கடமைகள் இருந்துச்சு. தற்போது எத்தனை கடமைகள் இருக்கு அப்படின்னா 11 கடமைகள் இருக்கு. இந்த 11வது கடமை என்ன கடமை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள் என்ற யோசனை கீழ்கண்டவற்றுள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு, அப்புறம் ரஷ்ய அரசியலமைப்பு, அப்புறம் இங்கிலாந்து அரசியலமைப்பு, அப்புறம் அயர்லாந்து அரசியலமைப்பு அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரஷ்ய அரசியலமைப்பு என்பது இதற்கு சரியான விடை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அமெரிக்க அரசியலமைப்பு கான்செப்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அமெரிக்காவிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. அடிப்படை உரிமைகள்ங்கிறது எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் இங்கிலாந்து அரசியலமைப்புலேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பாராளுமன்றத்துடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் எடுத்திருக்கோம். அதே போல் அயர்லாந்து அரசியலமைப்புலேருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற ஒரு அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிறத நம்ம அயர்லாந்து அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது போல் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு அப்படின்னா ஆப்ஷனுக்கும் நம்ம ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கூறப்பட்ட அடிப்படை கடமைகள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தற்போது எத்தனை அப்படின்னா 11. ஓகேங்களா? அதாவது 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் இருந்தது 10 தான். ஓகேங்களா? ஸோ ஒரு கடந்த 10 வருடத்தில் இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு சின்ன டாபிக்ல இருந்து இந்த 2 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.